இப்போ நீங்கள் பார்க்க இருக்கிறது வெள்ளருகு. வெள்ளருகு மூலிகை பற்றி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மூலிகை விஷக்கடிக்கு ரொம்ப உகந்த மூலிகை. பார்த்திங்கன்னா நல்ல பாம்பு கடிக்கு இது ரொம்ப அபூர்வமான மூலிகை. வெள்ளருகு பாருங்கள், இதான் அடையாளம். இது ஒரு அழிந்து வரக்கூடிய மூலிகைனா இதை பாதுகாக்கணும். நிறையா காட்டை அழிக்கிறப்ப இந்த இனங்கள் அழியப்படுது. மூலிகையை நீங்களாம் பார்த்து அதை சரியான முறையில் பாதுகாக்கணும். இது வேரோடு பிடுங்கி இது வேரோடு நீங்கள் அப்படியே வேரோடு பிடுங்கினாலும் சரி, பறித்தாலும் சம்பளமாக எடுத்தாலும் சரி, எடுத்து அரைச்சி சொறி சிரங்கு சம்மந்தப்பட்ட ஒரு தோல் நோய் இந்த மாதிரி படர் தாமரை உள்ள இடத்துல போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த சொறி சிரங்கு நாளடைவில் சரியாயிரும். இதை பார்த்தீங்கன்னா மெயினாக விஷக்கடிகளுக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக நேரில் உலர்த்தி பவுட்ரு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சிட்டிகை நீங்கள் பாலில் கலந்து சாப்பிட்டுட்டே இருக்குல்ல, உங்கள் உடலில் எந்த தோல் நோயும் இருக்காது, எந்த விஷக்கடியும் இருக்காது. உடலே ஒரு பொன்னிறமாக மாறும். இது காயகல்ப மூலிகை கூட. வெள்ளருக்கு ரொம்ப அற்புதமான மூலிகை. இந்த வெள்ளருகை ஒரு காயகல்ப மூலிகை. பாருங்கள், உடம்புல உள்ள எல்லா நோயும் இந்த வெள்ளருகு குணப்படுத்த சக்தி வாய்ந்தது. இது ஒரு காயகல்ப மூலிகை. பாருங்கள், அத்தனை நோயும் குணமாக்கும். இதை உலர்த்தி பொடி பண்ணி நீங்கள் பாலில் கலந்து சாப்பிடும்போது உங்கள் உடம்புல உள்ள எல்லா நோயும் குணமாகும். இந்த மூலிகை கிடைக்கிறதுலாம் ரொம்ப அபூர்வம். இந்த இனங்கள் இப்போ அழிந்து கொண்டே வருகிறது. இதை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. எங்கு பார்த்தாலும் இதை வெள்ளருகை தயவுசெய்து பிடுங்கி எறியாதீங்க. பெண்களுக்கு வெள்ளைப்படுதலுக்கு இதை கஷாயமாக வச்சு குடிக்கலாம். அது மோரில் நல்லா நீராகாரத்தில் குடிக்கலாம். இல்லைன்னா இதை அரைச்சி பவுட்ரு பண்ணி மோரில் சாப்பிட்டுட்டு வரக்குள்ள ஒரு 10 நாளில் இந்த வெள்ளைப்படுதல்லாம் பெண்களுக்கு இது நிறுத்தக்கூடிய சக்தி இது இருக்குது. இதோடு சேர்த்து நாட்டு மருந்து கடையில் தண்ணீர் விட்டாம்பொடி இருக்குது. அதை கூட கலந்து மோரில் கலந்து சாப்பிட்டுட்டு வரும்போது பெண்களுக்கு உண்டான இந்த வெள்ளைப்படுதல்லாம் நின்றுடும். இந்த மூலிகையை நார்மலாகவே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சிட்டிகையாக 48 நாள் நீங்கள் பாலில் சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது உங்கள் உடலே ரொம்ப காயகல்பமாக மாறும். நோய் இல்லாத உடலாக உங்கள் உடல் மாறும். உங்களுக்கு நோய் நொடியே வர்றதுக்கு வாய்ப்பில்லை. இது மிக்க நன்றி.